சகரியா புஸ்தகம் 9:12 வாசிங்க பார்க்கலாம். அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த இரட்டிப்பான நன்மை குறித்து போன வாரத்தில் நல்லா நம்ம பேசியிருக்கிறோம். இந்த வாரத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இரட்டிப்பான நன்மைக்கு தடை இருக்குது. இந்த தடை நீங்கி போக என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். ஏன் இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் தடை வருகிறது, அந்த தடை என்ன, அதை பார்த்து அந்த தடை நீங்கி போக ஜெபம் பண்ணி இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. சத்தமுறை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். யாருக்காவது தெரியுமா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தடை? எனக்கு தெரியும் சொல்கிற கைகளை வைத்துங்க. நான் ஜெபத்தில் நடத்திடுறேன். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் ஜெபத்தில் நடத்திடுவேன். தோத்திரம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டேன், அப்புறம் எதுக்கு பிரசங்கம்? தோத்திரம். சரி, அதை பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை செலுத்தார். சரி, யாத்திராம் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராம் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர், நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பார்வோனோட போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். இது சரியா? இஸ்ரவேல் யாருமா? இஸ்ரவேலாகி யாக்கோப்பு என் மகன்கிறாரு, அவனே என் தலை பிள்ளைங்காரு. கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பாருங்க. இது சரிதானா? இன்னும் ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்க. ஒருத்தர் தலை கூட தூக்க மாட்டேங்க மேலே. ஏசா மூத்த பையன், யாக்கோப்பு இளையவன் தான். அப்போ ஏசா பார்த்து அவர் சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல யாரை சொல்கிறாரு? யாக்கோப்பை பற்றி சொல்கிறாருன்னு பார்க்கிறோம். ஆமென். இப்போ பாருங்க, எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலுக்கு 25 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்றார், அவங்கள பார்த்து சொல்றார். இப்போ நீங்க யாத்திராவும் 1வது அதிகாரத்தில் 5 முதல் வாசிங்க. அதனுடைய சம்பவம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கொஞ்சம் வேகமா வாசித்தீங்கன்னா, எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமின், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்துக்கு போயிருந்தான். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். இந்த 70 பேர் தான் எங்க போனாங்க? எகிப்து போனார்கள். யாக்கோபின் பிள்ளைகள் தான் அங்க இருக்காங்க. இப்ப யாக்கோபை பார்த்து தான் சொல்றார், யாக்கோப்பு என்னுடைய தலைப்பிள்ளை, ஏன் சேஸ்திர புத்திரன் அப்படிங்க. தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை அதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தில் என்ன சொன்னோம்? புரிந்து கொள்ள வேண்டும். சோத்திரம். ஈசாக்கு 2 பிள்ளை பிறந்து, ஒன்று ஏசா, ஒன்று யாக்கோப். ஆமென். ஈசாக்கு 2 பிள்ளை பிறந்துச்சா இல்லையா? சரி, நீங்கள் மல்கியா புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் ஆசாரி மல்கியா 2, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி நேசித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோப்பை நான் நேசித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். அல்லேலூயா. யாரா கர்த்தர் நேசித்தாரா? ஆமா, ஸ்தோத்திரம். ஏசாவை ஏன் வெறுக்கணும்? கர்த்தரே சொல்றார், படைத்தவர் சொல்றார், ஏசாவை நான் என்ன செய்றேன்? வெறுக்கிறேன். யாக்கோப்பை நான் என்ன செய்றேன்? நேசிக்கிறேன் என்று கர்த்தர் அங்க சொல்லுகிறார்னு பார்க்கிறோம். இதை பவுல் நல்லா எடுத்து அழகா எழுதுறார். ரோமர் நிருபத்துக்கு பவுல் எழுதும்போது, ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது 9வது அதிகாரத்தில்
10 13 வரை வாசிங்க. இதுவும் அல்லாமல் ஆ நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு, பாருங்க, நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு பிள்ளை தான் எத்தனை பேரு? ஏசா, யாக்கோப். ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமல், பிள்ளைகள் என்ன பிறக்கவில்லை. நல்வினை தீவினை அது நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல. தேவன் தெரிந்து கொள்தலின் படி. பாருங்க, இதுல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கு. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இதுல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிற தேவனாலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று. மூத்தவன் யாருக்கு வேலை செய்வான்? வேலைக்காரன் இளையவனுக்கு செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அவளுடனே யாரு? ரெபேக்காளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து, அப்படியே யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதி இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். அந்த ஏசா யாக்கோப்பு நல்லா நீங்க பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளுகிறபடி நல்லா எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஏசா யாக்கோப்பா இருந்தாலும் கர்த்தர் ஏசாவை தெரிந்து கொள்ளல, யாக்கோப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. சத்தமுறை அல்லிலே சொல்லுங்க. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? யாரை தெரிந்துனா? யாக்கோப்பை தெரிந்துட்டா. நீங்க நம்மளை ஆண்டவர் எபேசியர் 1வது அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளை எப்ப தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியுமா? நீங்க உலகத்துக்கு வரும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4 வாசிங்க. எபேசியர் 1:4 வாசிங்க. முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டவர். கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். என்ன செய்யறோம்? நம்மள தெரிந்து கொண்டாராம். யோவான் 15:16 சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து தான் உங்களை தெரிந்து கொண்டார், தெரிந்தெடுத்தார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு சிலர் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம் பார்க்கிறோம். அப்போ ரோமர் 9:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல். ஏசா யாக்கோப்பு 9:11 வாசிங்க. போடுமா 9:11 ரோமர் 9:11 போடுங்க. கர்த்தர் ஏசா யாக்கோப்புல யாரை தெரிந்துகிட்டாரா? சோத்திரம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாம இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்தலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, 2 பிள்ளையும் பாவம், 2 பிள்ளை பிறக்கல, நல்வினத்தையும் எதுவும் இல்லை. ஆனா பிள்ளைகள் பிறக்கல, பிள்ளைகள் உருவாகல, கருவுல வரல, ஏசா வரல, யாக்கோப்பு வரல. ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஆமென். 2 பேரும் வரல, தெரியல, ஒண்ணும் பண்ணல. ஆனா அந்த 2ல ஒருவனை கர்த்தர் முன்னமே தெரிந்து கொண்டார். முன்னமே செஞ்சாரா? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதே பாருங்க, ரோமர் 11:5 சொல்கிறது, தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பங்கு அதிகமாய் இருக்கிறது. ஆமென். தெரிந்து கொள்ளுதல் ஒரு பங்கு அதிகமாய் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, எபேசியர் 1:6 படிங்க. இப்போ எபேசியர் 1வது அதிகாரத்துல 6வது வசனத்தை படிங்க. ஸ்தோத்திரம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, தம்முடைய தயவுள்ள இரக்கமுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராய் இருக்கும்படி, தமக்கு எப்படி இருக்கும்படி? தமக்கு குமாரனாய் இருக்கும்படி முன்குறித்தார்.
நாம நம்மளை கர்த்தர் அவருக்கு பிள்ளையாய் இருக்கும்படி அவர் முன் குறித்தார். அதுதான் நீங்க ரோமர் 8வது அதிகாரத்தில் 28 இருந்து நீங்க 33 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் எப்படிதான் நடக்கும்? நன்மையே நடக்கும். ஆமா, 29வது வசனம் சொல்கிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களை ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களை ஆக்கினார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஏசாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளல, வெறுத்தார். ஆனா தெரிந்து கொண்ட யாக்கோப்பை கர்த்தர் நேசித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நேசித்தார், யாக்கோப்பை கர்த்தர் நேசித்தார். அப்படின்னா ஆமா, சோத்திரம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து முதற் பலன் மரித்தவர்கள். 2வது முதற் பலன் எதுனா சபை தான், நம்மளை தான். அப்ப சபையை கர்த்தர் நேசித்தார். சபை தான் நம்ம, மனவாட்டி நம்ம. ஆமே. அப்போ சபை முதற் பலன் ஆகிய உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். எதுக்கு தெரியுமா? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமே. எபேசியர் 5வது அதிகாரத்தில் என்ன செய்றார்? அவர் சபையில் அன்பு கூர்ந்து, அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. சபை என்ன செய்றாரு? அன்பு செலுத்துகிறான்னு பார்க்கிறோம். சபை முதற் பலன். அவர் என்ன செய்றார்? சபையை நேசிக்கிறார். சபைனா நம்ம. இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்றார்? நேசிக்கிறார். உலகத்தை வெறுக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அப்போ இயேசு சபையை கர்த்தர் என்ன செய்றாரு? நேசிக்கிறார். அப்போ நேசித்த யாக்கோப்புக்கு ஒரு பங்கு கர்த்தர் அதிகமா அது ஏசப்பா வைத்து இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு பங்கு என்ன செய்கிறது? அதிகமா இருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. அப்படிதானே? அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் படைத்தவர் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? வெறுத்து கொள்ளக்கூடாது. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக என்னது சந்ததி. ஆமென். நம்ம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, ஆமே, சோத்திரம், சந்ததி என்று எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 9வது வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன், தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வார்னு பார்க்கிறோம். அப்ப நேசித்தார். யாரை நேசிக்கிறார்? யாக்கோப்பை நேசிக்கிறார். பிறக்கல, உள்ள வரல, அப்பவே கர்த்தர் யாக்கோப்பை நேசித்தார். ஏசாவை கர்த்தர் வெறுக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்க ஒரு காரணம் பாருங்க. சோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனம் கொஞ்சம் வாசிங்களாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமே. 1 சாமுவேல் 1வது வசனம், 1வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் படிங்க. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும், அவள் தன் மனைவியாகிய, அப்ப அவளும் மனைவிதான். பெனினாலும் யாருதான்? மனைவிதான். பெனினாலும் மனைவிதான். அவளுடைய எல்லா குமாரருக்கும், அவனுடைய எல்லா குமாரருக்கும், குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால், அன்னாளை நேசித்தபடியால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். அவளுக்கு எத்தனை பங்கு கொடுப்பான்? ரெட்டிப்பான பங்கு. அப்ப அவளை நேசிக்கல. யாரை நேசிக்கல? அவ பிள்ளை பெத்து கொடுக்கா, அவாடு பிள்ளை பெத்து கொடுக்கா. அவள் அவன் என்ன செய்யல? நேசிக்கல. ஆனா இவட்ட பிள்ளையே கிடையாது. ஆனா இவன் யாரை நேசிக்கிறான்? அண்ணால நேசிக்கிறான். நேசிச்சா அவன் என்ன பண்ணான்? அந்த அன்பு கிரியை செய்ய ஆரம்பிக்க பாருங்க. ஆமே. ரெட்டிப்பான பங்கு என்ன செஞ்சான்? போட்டு கொடுத்தான்னு பாய்க்கிறோம். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனம் அடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சாப்பிடாம இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10
10 குமாரரை பார்க்கிலும் ஆ, நான் உனக்கு அதிகம் அல்லவா 10 குமாரன் உன்னை நேசிக்கிற நேசத்தை பார்க்கல, நான் அதை விட உன்னை அதிகமா நேசிக்கிறேன். கையில் ஒருத்தர் அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்றான், நான் வந்து பெண்ணினாலும் நேசிக்கல, அவ உன்னை நேசிக்க மாட்டா. கையில் ஒருத்தர் அல்லையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. அவ உன்னை நேசிக்க மாட்டா, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் அவளை நேசிக்கல, அவட்ட அன்பு இல்லை, அவ உன்னை அவட்ட அன்பு செலுத்த மாட்டா, அவட்ட அன்பு கிடையாது. என்கிட்ட அன்பு இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? அன்பு இருக்கு. உன்னை நான் நேசிக்கிறேன். உன்னை நேசித்தோம்னா 2 பங்கு கூட, 2 பங்கு அவளை விட 2 பங்கு அதிகமா கொடுக்குறேன். 10 குமாரன் நேசிக்கிற பாய்க்கல நான் அதிகமா உன்னை நேசிக்கிறேன். அவ உன்னை நேசிக்கலன்னு சொல்லி நீ கவலைப்படாதா, உன்னை நேசிக்க நான் இருக்கேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல என்னை யாரும் விசாரிக்கலையே, என்னை யாரையும் நேசிக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க புலம்ப வேண்டாம். உங்களை நேசிக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார், படைச்சவர் இருக்கிறார். என்னை நேசிக்க யார் இருக்கிறா? இந்த உலகத்துல என்னை நேசிக்காதவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆனா உன்னை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். ஆமென். எந்த பிரதிபலனும் பார்த்து கர்த்தர் உன்னை நேசிக்க மாட்டார். உன்னிடத்துல எந்த நன்மை இருக்குன்னு பார்த்து நேசிக்க மாட்டார். ஆமென். நன்மை ஒன்று இல்லை, ஆனா இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆமென். அண்ணால வச்சு ஆமென் எல்கனாவுக்கு எந்த நன்மையும் இல்லை, ஆனா எல்கனா யாரை நேசிக்கிறான்? அவ பிள்ளை பெற்று கொடுக்கிறா, அவளை நேசிக்கலாம். அவன் யார்? அண்ணால தான் அவன் நேசித்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நேசிக்க ஒரு இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. உன்னை நேசிக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அந்த நேசிப்பு, அந்த அன்பு உண்மையானது, மெய்யானது. அந்த அன்பு என்ன செய்யுதுன்னா கிரிய செய்யுது, 2 மடங்கு கொடுக்கும்படி. ஆமென். அதான் சபையை இயேசு நேசிக்கிறார். எதுக்கு நேசிக்கிறார்? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்களா. ஆமா, ஸ்தோத்திரம். யாக்கோப்பு ஸ்தோத்திரம். பாருங்க, யாக்கோப்பு மொத்தம் எத்தனை பிள்ளை சொல்லுங்க? 15 20 12 பிள்ளைங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த தீனால பத்தி சொல்லவே இல்லை. யாக்கோப்பு மொத்தம் 10 பிள்ளைங்க. சரியா? நீங்க தியானம் பண்றது அவ்வளவுதான். தீனால விட்டுருங்க. 10 பிள்ளைங்க தான். இந்த 10 பிள்ளைங்க வீட்டுல இருக்கு. தீனால குறித்து எந்த இல்லவே இல்லை. அது முடிஞ்சு போன கதை. பைபிள் அவளை எடுக்கவே இல்லை. 10 பிள்ளை தான் யாருக்கு இருக்கா? மொத்தம் 11. தீனால விட்டுருக்கு. 10 பிள்ளை இருக்காங்க. இந்த 10 பிள்ளையில இந்த யாக்கோப்பு யார் அதிகமா நேசித்தான் தெரியுமா? ரூபனை நேசித்தான். காய்கறி வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். 12 பிள்ளைங்க இல்லையா? இப்பதான் தியானம் வருது 12 பிள்ளை இல்லையா அப்படின்ட்டு. சரி, அதுக்கு உங்களுக்கு நான் கடைசியில சொல்றேன். அவன் அதிகமா நேசித்தது யார்? அதிகமா நேசித்தானா? வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 37:4 வாசிங்க. 37:4 வாசிங்க. கொஞ்சம் வேகமா வாசித்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு லகுவா இருக்கும். அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை, தன் தகப்பன் அதிகமா எங்களை விட 10 பேர்ல என்ன செய்யறாது? எங்களை விட அதிகமா நேசிக்கிற அவன் சகோதரன் கண்ட போது அவனோடு பட்சமா பேசாம அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தாள். 2வது வசனம் வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு. அப்ப 3வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலே இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ண அங்கியை. அப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்தா இவனுக்கு 5 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான். எத்தனை ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான் சொல்லுங்க? எல்லா பிள்ளைக்கும் ஒரு ட்ரெஸ். எனக்கு அப்படி பல 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 வர்ணம், பல 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 பல. இது பொறாம வருமா வராதா? என்ன தூங்குறீங்களா? வரும்ல. இன்னும் அவனுக்கு மட்டும் ஒரு மீனுக்கு கூட ஒரு மீன் போனாலே குழம்பு கொஞ்சம் அதிகமாக போயிட்டு, சோறு அதிகமாக போயிட்டு, 4 சாக்லேட்டுக்கு 1 சாக்லேட் எக்ஸ்ட்ரா போயிட்டு. நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? என்ன அவங்க தான் உங்களுக்கு பிள்ளையா? நாங்களாம் பிள்ளை கிடையாதா? உங்க பிள்ளை கேட்கல, என்ன பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.
இவன் எதையுமே பார்க்கல. அந்த நேசத்துல யோசேப்புக்கு விதவிதமான ட்ரெஸ் எடுக்கான். ரூபனுக்கா ஒரு பழைய துணி எடுத்து கொடுத்துட்றான். நேசிக்கல, ஏசா நேசிக்கல, புரியுதுங்களா? நேசித்ததுனால அதிக ட்ரெஸ். அப்போ இப்படி நேசிக்கிறதை பார்த்து இவங்க என்ன செஞ்சாங்க? பொறாமை கொண்டாருன்னு பாய்க்க. அவன் நேசித்ததுனால யோசேப்ப ஆதியாகமம் 48:22 வாசிங்க. 10 பிள்ளைகளை விட அதிகமா என்ன பண்ணான்னு பாருங்க யாக்கோப்பு. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும், உன் சகோதரருக்கு நான் கொடுத்ததை பார்க்கிலும், அங்க Dress, இது சொத்து, ஆஸ்தி, பணம், வெள்ளி, பொண்ணு, நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த, அப்ப நான் சம்பாத்தி பண்ண பத்தியாப்பா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சல ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னான். அவங்களை விட அதிக ட்ரெஸ் எடுத்து கொடுக்காரு, அதிகமா சாப்பாடு, அதிகம். அப்ப சொத்து எல்லாத்தையும் யாருக்கு தான்? யாக்கோப்பு யாருக்கு கொடுக்காரு? யோசேப்புக்கு. மொத்தம் நான் 10 சொன்னல்லவா, தீனால விட்டுருங்க. இந்த 10 பிள்ளையில யாருக்கு தான் அதிகமா கொடுக்கிறாரு? யோசேப்பு. ஏன் யோசேப்புக்கு அதிகமா கொடுக்காரு? நேசித்ததுனால. வாயை திறக்க மாட்டேங்கீங்களே. 9 பிள்ளைய விட யோசேப்பு அவர் என்ன செய்றாரு? அதிகமா நேசித்ததுனால. பெண்ணினாலை விட அண்ணாலை நேசித்ததுனால என்ன செஞ்சான்? 2 மடங்கு அதிகமா கொடுத்தான். அப்போ யோசேப்பு சகோதரர்கள் இருக்காங்க. யோசேப்பு பார்க்கான் மற்ற சகோதரர்களோட சாப்பாடு எல்லாத்துக்கும் ஒரு பிளேட்ல சாப்பாடு. கொஞ்சம் கவனிங்க. 8th சாப்பாடு போடுறான் பாத்தீங்களா? ரூபனுக்கு எத்தனை பிளேட் தான் இருக்கு? ஒரு பிளேட் இருக்கு. ஆனா பென்யமீனுக்கு எத்தனை பிளேட் இருந்து தெரியுமா? 5 பிளேட்ல சாப்பாடு இருந்தது. எத்தனை இருந்தது? என்னடா, வீட்டையும் கொடுமை, இங்க வந்த இடத்துலயும் கொடுமை. அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, அவனுக்கு மாற்று வஸ்திரம் மட்டும் கொடுத்தான். இவனுக்கு மாற்று வஸ்திரம் அதிகமா கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் வெள்ளி கொடுத்தான். இவனுக்கு 1000க்கு மேல வெள்ளி பணத்தை யோசேப்பு பென்யமீனுக்கு கொடுத்தான்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ மற்ற சகோதரர் பாக்கிலோ தான் தாய் பெற்ற தனது தம்பியாகிய பென்யமீன் மீது அதிக அன்புனால சாப்பாடு 5 மடங்கு, வஸ்திரம் 5 மடங்கு, வெள்ளி பண்ணு 5 மடங்கு, மடங்கா போகுது. அதெல்லாம் ஒன்னோட நிக்குது. அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்றேன்? நேசிக்கிறேன். சபையை இயேசு என்ன செய்றாரு? சபையை கர்த்தர் என்ன செய்றாரு? நேசிக்கிறாரு. அப்ப நேசிக்கிற சபைக்கு அவர் 2 மடங்கு வாக்கு தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். நமக்கு எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆசீர்வாதம் தருவேன் என்று கர்த்தர் சபைக்கு உங்களுக்கு அவர் வாக்கு பண்ணிட்டான்னு பார்க்கிறோம். ஆனா இந்த வாக்கு தத்துவம் ஓகே, ஆனா இதுல சில தடைகள் இருக்கிறது. அந்த தடை நீங்கி போகாதான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம அதை பார்க்க போறோம்னு பார்க்கிறோம். இந்த பிரச்சனை இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் இது ஆதியாகமம், ஆபிரகாம் வரும் பொழுதே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த சேசுரபுத்திர பாக்கியம் பிரச்சனை ஆதியாகமத்திலிருந்தே அது ஸ்டார்ட் ஆகிறது. நீங்க பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் நீங்க 21வது அதிகாரத்துல நீங்க 10வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க நிறைய காரியங்கள் இருக்கிறது. வாசிக்க நேரம் இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறேன். அங்க சொல்லப்பட்டிருக்க ஆகார் மூலம் ஆபிரகாம் பிறந்த இஸ்மவேல் தான் மூத்த பிள்ளை. யாரு மூத்த பிள்ளை? யாரு? ஆமா. 2வது யார் பிறக்கா? ஈசாக்கு பிறக்கார். முதல்ல யார் பிறக்கா? ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறக்கார். 2வது ஈசாக்கு பிறக்கார். இப்போ சாராளமா ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க. என்ன பிரச்சனை கொண்டு வராங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த இஸ்மவேலை புறம்பே தள்ளும், அவன் உமக்கு சுதந்திரவாளி கிடையாது, அவன் கிடையாது தலைப்புள்ள, ஈசாக்கு தான் தலைப்புள்ள. உடனே சாரால் சொல்றத ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ சாரால் சொல்றத கேளு, அதுதான் சரி
அந்த அவளையும் என்ன செஞ்சிரு, புறம்பே தள்ளிருங்கிறார். கர்த்தர் ஓகே பண்றார். ஆனா இஸ்மவேல் தலைப்பிள்ளை. இந்த தலைப்பிள்ளைக்கு தான் என்னது உண்டுன்னா தகப்பனுடைய சேஷ்ட பாகம், 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆனா அவளை புறம்பே தள்ளுன்னு சொன்ன உடனே அவங்க தள்ளப்படுறாங்க. தள்ளப்பட்டவளுக்கு என்ன கொடுத்து விடுறான்னா கொஞ்சம் அப்பமும் தண்ணி தான் கொடுக்கலாம், வேற எதுவும் கொடுக்கல. ஆனா ஆபிரகாம்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் நிரம்பி இருக்குது. என்ன இருக்குது? வெள்ளிக்கும் பொண்ணுக்கு அவன் எப்படி இருக்கான்? சீமானா இருக்கிறான். வெள்ளிக்கும் பொண்ணுக்கு அவன் எஜமானனா இருக்கிறான். ஆனா தனக்கு பிறந்த மூத்த பிள்ளைக்கு வெறும் தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து புறம்பே தள்ளுங்கிறார் கர்த்தர், தள்ளுகிறான். அப்ப இந்த இடத்துல இஸ்மவேல கர்த்தர் வெறுக்காரு, ஈசாக்கை கர்த்தர் நேசித்தார். அல்லேலூயா, நேசித்தார்னு பாய்க்கிறோம். இந்த இடத்துல இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல சாரால் புறம்பே தள்ளுன்னு சொல்லும்போது கர்த்தர் பிரமாணத்தை கொடுக்கல. கர்த்தர் பிரமாணம் எப்ப கொடுக்காரு தெரியுமா? உபாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் நீங்க படிங்க. 21வது அதிகாரத்துல 15ல இருந்து 17 வரை படிங்க. இங்கத்தான் இந்த 2 மனைவி இருந்தா அங்க பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2 மனைவிகளுடைய ஒருத்தின் மேல் விருப்பாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க, இருவரும் அவனுக்கு பிள்ளைகளே பெற்றார்களே ஆகில், முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளிடத்தில் புத்திரனானாலும், அடுத்த வசனம், தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஸ்வரபுத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா, இப்ப வெறுக்கப்படுறது ஆகார், வெறுக்கப்படுகிறது இஸ்மவேல். ஆனா இங்க வரும் பொழுது 2 மனைவி இருந்தா பிரமாணத்தை இங்க கொடுக்காரு. ஆனா சாரால் தள்ளப்படும் பொழுது பிரமாணம் கொடுக்கல கர்த்தர். பிரமாணத்தை கொடுக்கல. அப்ப இந்த இடத்துல முதல்ல எந்த பிள்ளை பிறக்கோ அது வெறுக்கப்பட்டவள் பிறந்தாலும் அவளுக்கு கொடுத்துருன்னு இங்க பிரமாணம் இருக்குது. இந்த பிரமாணத்தின் பார்த்தா இஸ்மவேலுக்கு தான் போயிருக்கணும். ஆனா இஸ்மவேலை கர்த்தர் தள்ள சொல்லிட்டார். அல்லேலூயா, தள்ள சொல்லிட்டார், தள்ளிட்டார். வீட்டுல இருக்கிற ஒரு ஆடு மாடு ஒண்ணு கூட கொடுக்கலாமே, வெறும் அப்பமும் தண்ணீர் கொடுத்து அனுப்பிட்டான்னு பாய்க்கிறோம். நான் சொன்னேன், வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் எஜமானா இருந்தான். தான் பெற்ற பிள்ளைக்கு கொஞ்சம் வெள்ளி கொஞ்சம் பொண்ணு கூட அவன் கொடுக்கல, வெறுமையா அனுப்பிட்டான்னு பாய்க்கிறோம், வெறுமையா அனுப்பிவிட்டான்னு பாய்க்கிறோம். கர்த்தர் பிரமாணத்தை இங்கதான் கொடுக்கிறான்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? 17 படிங்க. 17 வெறுக்கப்படத்தில் பிறந்தவனே, வெறுக்கப்பட்டதுல முதல் பிள்ளை தலைப்பிள்ளை பிறந்தவனே சேஸ்வரபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் 2 பங்கை அவனுக்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சேஸ்வரபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. இப்ப 2 மனைவி இருந்தா அது வெறுக்கப்பட்டவளோ எவ்வளவு? முதல்ல பிறக்கிற பிள்ளை என்ன பிள்ளை? முதல்ல பிறக்கிற பிள்ளைக்கு தான் சேஸ்வரபுத்திர பாகம், 2 மடங்கு ஆசீர்வாதம். அந்த பிரமாணத்தை இங்க கொடுக்கன்னு பாய்க்கும். ஆனா இந்த பிரமாணம் ஆபிரகாம் இங்க கொடுக்கப்படல. ஆனா கர்த்தர் அதை அங்கீகரிக்கார். ஒண்ணும் கொடுக்காதா, கட் அவுட் பண்ணிரு, அப்படியே கீழ்ப்படிந்து அவன் செஞ்சான் என்று நான் பார்க்கிறேன். ஆமென். ஆனா ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல 5வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தனக்கு உண்டானது எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஈசாக்கு கொடுத்தான். எல்லாத்தையும் ஈசாக்கு கொடுத்துட்டான். ஈசாக்கு தான் சுதந்திரவாளி. யாருக்கு கொடுத்துட்டான்? இப்ப அப்பாவுக்குள்ள அத்தனை ஆசிரமம் யார்கிட்ட வந்துச்சு? ஈசாக்கிட்ட வந்துச்சு. இப்ப ஈசாக்கு ஏசா யாக்கோப்ப பெற்று எடுக்கிறான். அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க, இது கொஞ்சம் உங்களுக்கு சத்தியம் தெரியும். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க, அதுல இருந்து 20ல இருந்து 26 வரை படிங்க. ஈசாக் ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தான். எத்தனை வயசா இருந்தாமா? 40 வயசு. அவனுக்கு 40 வயசுன உடனே எனக்கு கொஞ்சம் நான் சிந்தனை பண்ணேன், அந்த ஆபிரகாம் வீட்டுல எவ்வளவு பெண்கள் இருந்தாங்க, வேலைக்காரங்க வேலைக்காரி, அவங்க பிள்ளைங்க எவ்வளவு இருக்கும். ஆனா இவன் 40 வயசோட எப்படி இருந்தான்? கண்ணியமா இருந்தானா? அவன் நினைச்சா எத்தனையோ சீரழிச்சிருக்கலாம். ஒரே பிள்ளை அப்படிதானே? 40 வயசாட்டினா கத்தவை செஞ்சான். ஏதாவது சொன்னானா? அப்பாவா
ஒரு காட்டில் 25 அதுக்கு அடுத்துல தான் பார்க்குறான், என் பிள்ளைக்கு பார்ப்பான்னு சொல்கிறான். தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ ஈசாக்கு குட்டு, அவன் நல்லா நடக்க, அவன் 40 வயசு வரை என்ன செய்றான், எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கான். தாய் செத்ததுக்கு அப்புறம்தான் ஆபிரகாம் தன் பிள்ளைக்கு பெண் பார்க்க எலியாசர்ட்ட ஒப்படைக்கிறான். அது வரைக்கும் ஈசாக்கு என்ன செய்றாரு, அமைதியா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மெட்ராஸ் பாசல சொன்னா எத்தனை ஈத்துட்டு போயிருக்கலாம். அவன் வீட்டில் எத்தனை இருக்கு, என்னம்மா என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க இல்லையா, ஈத்துட்டுலாம் போக வேண்டாம், சேர்த்து என்ன வச்சுக்கலாம், போற இடம்லாம் ஆமா தோத்திரம் அப்படி இருந்திருக்கலாம். அப்படி இல்லைலாம் குட்டு. அதான் ஈசாக்க இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப 40 வயசு வரை அவன் என்ன செய்றான், அமைதியா இருக்கிறான் பாய்க்கிறான். என்ன செய்றா, 21 படிங்க, 21 படிங்க. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசா கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினால் அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். நீங்க பாருங்க, எத்தனை வருஷம் அவனுக்கு பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 20 வருஷம் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு. எத்தனை வருஷம் சொல்லுங்க, அது பின்னால வரும், அது கீழே இருக்கு. 20 வருஷம் அவனுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன ஏதோ நம்ம ஆளெல்லாம் திருத்தவே முடியாதுங்க. கல்யாணம் வந்த மாசத்துல என்ன பண்ணுவாங்க, ஏதோ விசேஷமா, சரியா அந்த மாசத்துல விசேஷம்னா சம்திங் ராங்குமா. நம்ம ஆளு பொல்லாத ஆளு, அவனோட வாயெல்லாம் கட்டப்பட்டு போவதாக. ஒரு 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் ஆயிட்டுனா என்ன, இவனெல்லாம் தூக்கில போடணும். இந்த மாதிரி கிளவிகளை தூக்கி எங்கொண்டு போடணும். இந்த பேச்சு யார் தான் பேசுவா, மாமியார். இந்த பேச்சை தொடங்குறது யாரு, சொல்ல மாட்டிய, என்ன மாமியாரா இருக்கீல்ல. இந்த அம்மா ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. இப்போ மருமகளே நீ மாமியார் ஆகணும், மாமியாரே நீ ஒரு காலத்துல மருமகளா இருந்து அனுபவிச்சிருப்பா, ஜாக்கிரதையா பேசு. ஆமே, 20 வருஷம் பிள்ளை இல்லை, தோத்திரம். ஆபிரகாம் எதுவும் சொல்லல, என்னது தோத்திரம். ஈசாக்கு சொல்லியிருக்கலாம், என்கிட்ட எத்தனையோ பொண்ணு இருக்குமா, நான் கல்யாணம் கட்டி 20 வயசுல போய் எனக்கு எத்தனை பிள்ளை இருக்கணும் தெரியுமா ரெபேக்கா, எனக்கு 20 வருஷம் ஆயிட்டு இப்போ எனக்கு எத்தனை பிள்ளை இருந்திருக்கோம் சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை பிள்ளை, 5 பிள்ளை. நம்ம உங்கள்கிட்ட அப்படிதான் கதை சொல்லணும். 20 வருஷம்னா எத்தனை பிள்ளை இருக்கும், வாயை திறக்க மாட்டேங்க. நம்ம 20 வருஷம் எத்தனை பிள்ளை மாதிரி, ஒரு வருஷத்துக்கு ஒன்று பிறந்துச்சுன்னா 20 பிள்ளை இருக்கணும். ஒன்றை கெட்டி இன்னும் ஒன்று இல்லைன்னியா சொன்னாம, இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்கிங்க. 20 பிள்ளை இருக்கிற இடத்துல இன்னைக்கு எனக்கிட்ட என்ன இல்லை, பிள்ளை இல்லை. ஒன்றை போய் கெட்டம் பெரு, நீ அவளை குற்றப்படுத்தினானா, குறை சொன்னானா, குற்றப்படுத்துற குறை சொல்ற ஆட்களை கொண்டு என்ன பண்றது. சோத்திரம். ஈசாக்கு குட்டு. ஆனா தான் மனைவி என்ன செய்யல, அவன் குற்றப்படுத்த போகல, அல்லனா அவளை தள்ளிட்டு என்னொருத்த கெட்டணுங்கிட்டு போகல. தோத்திரம். அவன் என்ன சொன்னான், கர்த்தர்ட்ட போய் ஜெபம் பண்ணான். அப்படின்னா மனைவி அவன் நேசிச்சிருக்கான். யாரை நேசிச்சிருக்கான், மனைவிய அவன் நேசிச்சிருக்கான். ஒரு மெச்சூரிட்டி இருக்கு அவன்கிட்ட, நேசிச்சிருக்கான். கர்த்தர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே 20 வருஷம் ஆயிட்டுப்பா, குழந்தை கொடுங்க. ஆமே, அவன் கேட்டிருக்கான், எங்க அப்பாவுக்கு 25 வருஷம் கழிச்சு தான் குழந்தை கொடுத்தீரு, எனக்கு 20 வருஷமா குழந்தை, எங்க அப்பா வாழ்க்கையில விளையாட்டு என் வாழ்க்கை. அப்படியே கேட்டான், ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. தோத்திரம். 25 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்தேன், ஆனா தயவு செய்து 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு குழந்தைய கொடுத்துரும். அப்ப கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்தாரா இல்லையா? வாசிங்க. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். இல்லைங்க, இவன் குழந்தைக்காக சோமட்டி போயிட்டான், குழந்தைய கொடுத்துட்டாரு. இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கிற 2 பிள்ளை சண்டை போடுது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெட்டை பிள்ளை என்ன செய்யுது, வயிற்றுக்குள்ளே அடிச்சுட்டு கிடக்கானுவ. 2 பேரும் உள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கான், அடிச்சுட்டு கிடக்கான். இவ பாக்கா, அட பாவியிலே, வெளியே வந்து சண்டை போட்டாலும் நான் என்ன செஞ்சிருவேன், சண்டை போடாம இருப்பேனே, உள்ள கிடந்து அடிச்சுட்டு என்னால ஒண்ணும் தெரியல. ஆண்டவர்கிட்ட போறா என்ன கேட்கா, ஆண்டவரே உள்ள கிடந்து 2 சண்டை போட்டு கிடக்கு, என்ன
உள்ளேயே இப்படி கிடந்து சண்டை போடுறாங்க, வெளியே வந்தா என்ன ஆகும்னு இப்ப கேட்கா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். வாசிங்க 26 வரை வாசிங்க. பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி பொறுத்தவனும் போல வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கைகளினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். இல்லைங்க, இந்த வசனம் அப்படியே இருக்கட்டு. இப்போ ஒரு பிள்ளை பிறந்து அடுத்த தான் ஒரு பிள்ளை வரணும். இதுல பாருங்க, அது சொல்ல. பின்பு அவன் சகோதரன் யார காலை பிடிச்சுக்கிட்டான்? அவன் எப்படி பிடிச்சான்? அவனுக்கு எப்படி பிடிக்க தெரியும்? கொஞ்சம் தூங்குறீங்களா? எப்படி அது உள்ள கிடந்து சண்டை போட்டுதுவே. அவன் என்ன சொல்ல, உள்ளேயே நீ விடுறியா, நான் உன்னை விட மாட்டேன், வெளியே வந்து நான் சண்டைக்கு வரேன்னு என்ன சொன்னா, காலை பிடிச்சிட்டு. அப்ப 2 பேரும் தாயின் வயிற்றுல 2 பேரும் எப்படி வர்றாங்க? ஒரு போல வரானுவ. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாவின் காலை பிடித்து கொண்டு யார் வெளிப்பட்டா? யாக்கோப்பு வெளிப்பட்டான்னு பாய்க்கிறோம். அவனுக்கு யாக்கோப்பு என்று பெயரிட்டார்கள். சோத்திரம். இவர்களை அவன் பெற்றபோது ஈசாக்கு வயசு எத்தனை? 60. அப்ப 20 வருஷம் அவனுக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல. புரியுதுங்களா? கர்த்தர் எங்க அப்பாவுக்கும் 25 வருஷமா குழந்தை இல்லை, எனக்கும் 20 வருஷமா குழந்தை இல்லை. அப்படி முறுமுறுத்தானா? என்னைக்கு முறுமுறுக்காதீங்க, அப்புறம் வாழ்நாள் முழுவதும் முறுமுறுப்பீர்கள். ஆமே. துதிங்க, சோத்திரம் பண்ணுங்க, மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களை நிரப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் விடல. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ வாங்கிருவியா? உன்னை விட்டாதான்டா நீ வாங்குவானி காலை பிடிச்சுக்கிட்டான். ஆமென். பிடிச்சுக்கிட்டான். என்ன சோத்திரம். அவங்க யாரும் விலக்கி விடல. அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது 2 பேரும் ஒரு போல வரானுவ. நீ ஒண்ணு மிஞ்சிலாம் போக முடியாடா, அவன் கூட தான் நானும் வந்தேன் அப்படி சொல்லி யாக்கோபு நினைஞ்சிட்டாரு, வெளியே வந்துட்டான்னு பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம். இப்ப 29ல இருந்து 34 வரை வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். கேட்கான். அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்களையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அல்லேலூயா. எனக்கு பசி. இப்ப இவன்கிட்ட சாப்பாடு இருக்கு. இப்ப பாருங்க, அப்பா அம்மா வீட்டுல சாப்பாடு இருக்கும், வேலைக்காரி வீடு நிறைய இருக்கு, அங்க சாப்பாடு இருக்கும், எங்கேயாவது சாப்பாடு வாங்கியிருக்கலாம். இவன் என்ன பண்றான்? என்னடா பெரிய சேஸ்திரபுத்திர பாகம், அது வாங்கிக்கேடா. தோத்திரம். ஆமே. ஆதாமும் ஏவாளும் ஆசீர்வாதத்தை சாப்பாட்டுக்கு தான் இழந்தாங்க. சாப்பாடு இல்லாம இல்லை, எதாச்சும் அந்த பழம். ஆமே. இயேசுவையும் அப்போ தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களும் சாப்பாட்டுனாலதான் விழுந்தாங்க. கத்தட்ட வாங்கி கட்டினாங்க, எங்களுக்கு இறைச்சினாங்க, வாங்கி கட்டினாங்கன்னு பாய்க்கிறோம். இங்கேயும் சாப்பாட்டு விஷயத்துல தான் எதை இழக்கிறான்? சேஸ்திரபுத்திர பாகத்தாம நினைச்சான், இழந்து அவன் போறான்னு பாய்க்கிறோம். இப்போ சேஸ்திரபுத்திர பாகம் யார்கிட்ட வந்துட்டு? யாக்கோபு வந்துட்டு. இப்ப யாத்திராம் 4:22 வாசிங்க. யாத்திராம் புஸ்தகம் 4:22 வாசிங்க. யாத்திராம் புஸ்தகம் 4:22 கொஞ்சம் வேகமா. அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய மகன், அவன் என் தலைப்பிள்ளை. இஸ்ரவேல் யாரு? யாக்கோப்பு. கர்த்தர் சொல்ற, யாக்கோப்பு என் மகன், அவன் என் தலைப்பிள்ளை, அவனுக்கு என்னுடைய சேஸ்தர புஸ்தரம். அம்மே. அப்ப ஏசாவுக்கு போறது எங்க வந்துட்டு? யாக்கோப்புக்கு அழகா வந்துட்டு. யாக்கோப்பு அவன் எத்தியும் வாங்கல, ஏமாத்தியும் வாங்கல.
நேர் வழியில தான் வாங்கினான் என்று பார்க்கிறோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, தோத்திரம் கடைசி நீங்க பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோப்பு கடைசியாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, நீங்க ஆதியாகமம் 48வது அதிகாரத்தை நீங்க அதை எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 48வது அதிகாரம், இந்த வசனங்களை வாசித்தா தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 48:14 படிங்க. ஆதியாகமம் 48:14. இஸ்ரவேல் மனம் மாறிய தன் அப்புறம் இஸ்ரவேல்னா யாருமா? யாக்கோப்பு. மனம் அறிய, நல்லா கவனிங்க, மனம் அறிய தனது வலது கையை நீட்டி இளையவன் மேல் எப்பிராமுடைய தலை, வலது கை எங்க வைக்கான்? இது வலது கையை மூத்த பிள்ளை மேல வைக்கணும். அப்ப அதுல சொல்லப்படுக தன் மனம் அறிய. அப்போ இந்த மூத்த பிள்ளை யாக்கோப்புக்கு துரோகம் பண்ணிட்டான். அதை மனசுல வச்சு செய்யறான்னு எனக்கு தெரியல. என்ன செய்யறானா, எப்பிராமுடைய தலையின் மேலும் மனாசா மூத்த மகனாய் இருந்தோ தன் இடது கையை மனாசனுடைய தலையின் மேல என்ன செஞ்சான்? வச்சான். ஆமென். வைத்தான் என்று பார்க்கிறோம். நீங்க அடுத்தது வாசிங்க. ஸ்தோத்திரம் 13 14 17 20 வரை வாசிக்க பார்க்கலாம். தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசையின் மேல் தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனேசாயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனேசை முன்னே வைத்தான். சரி, இப்ப இந்த இடத்துல யோசேப்பை ஆசீர்வதிக்கு பதிலாக பிள்ளை அவன் ஆசீர்வதிக்கான்னு பார்க்கிறோம். நீங்க பாருங்க, இந்த 48:13 என்ன இருக்குது? 48:13 ஆதியாகமம் 48:13 என்ன இருக்கு? பின்பு யோசேப்பு இருவரையும் கொண்டு வந்து எப்ராயிம் தன் வலது கையில இஸ்ரவேல் இடது கைக்கு சரி, ரைட், அந்த வசனம் தான் இருக்கு. ஓகே, அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, இதுல சேஸ்திரபுத்திர பாகம் யாருக்கு போகும்? மனாசைக்கு போகணும். ஆனா அவன் எங்க வைக்கான்? எப்பிராம் வைக்கான்னு பார்க்கிறோம். இப்போ இந்த சேஸ்திரபுத்திர பாகம் ஏன் விலைக்கு போச்சு அப்படிங்கிறா, நீங்க ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல 1 முதல் 4 வரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும், என் முதற் பலனுமானவன், நீ மேன்மேலும் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய விளங்க மாட்டான். என் சேஸ்திரபுத்திரன் நீதாப்பா, நீ விளங்க மாட்டா அப்படின்ட்டான். ஏன்னா தகப்பனுக்குறோமா அவன் பாவம் செஞ்சுட்டான். அதனால நீங்க பாருங்க, யாக்கோப்பின் மூத்த மகன் ரூபன் என்ன செய்ய? ரூபன் தகப்பனின் 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு உரியவன். பாவத்தால் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சான்? ரூபன் செய்த பாவம் தகப்பனுடைய 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தடை செய்தது, நீக்கியது. அந்த பாவம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இழக்க செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் 2வது மகன் யார் தெரியுமா? சிமியோனுக்கு செல்லாமல் யாக்கோப்புக்கு 2வது மனைவியாகிய ராகேலின் முதல் மகன் யாரு? யோசேப்பு. யோசேப்புக்கு கூட போகல. யோசேப்பு என்ற வழியில் யோசேப்பின் மகனான எப்பிராயிம் மனாசேக்கு சென்றது. எங்க போனது? எப்பிராயிம் மனாசேக்கு சென்றது. நீங்க பாருங்க, எபிரேயர் 11:21 வாசிங்க. கொஞ்சம் எபிரேயர் 11:21 போடுங்கம்மா.
எபிரேயர் 11:21. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன். விசுவாசத்தினாலே யாக்கோப்பு தன் மரண காலத்தில் யோசேப்பே ஆசீர்வதிக்காமல் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்தான். யார் ஆசீர்வதித்தான்? யோசேப்புடைய குமாரரிலே அவன் ஆசீர்வதித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாருங்க, ஆதியாகமம் 48:5 படிங்க. இப்போ ஆதியாகமம் 48:5 படிங்க, கொஞ்சம் சீக்கிரம் படிங்க. நான் உன்னிடத்தில் எகிப்தில் வரும் முன்னே உனக்கு எகிப்தில் பிறந்த உன் 2 குமாரரும் பாருங்க, உனக்கு நான் வருமுன்னு உண்டா எங்க 2 குமாரர்களுக்கு என்ன செஞ்சாங்க? அது என்னுடைய குமாரர். அது யாருடைய குமாரர்? யாக்கோபுடைய குமாரர். அவன் சொல்றான் அது ஏன் குமாரர்கள். 6ஆம் வசனம் படிங்க. இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். எதுக்கு மேல ஒரு பிள்ளை பத்தினா அது உனக்கு வச்சுக்கோ. இப்ப இந்த 2 பிள்ளையும் அது நான் பெத்த பிள்ளை. கைகள் துற அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பே, இது நீ பெத்த பிள்ளை கிடையாது, நான் பெத்த பிள்ளைங்கிறான். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ரூபனின் ஆசீர்வாதம் யோசேப்பின் மூலம் யாருக்கு போச்சுன்னு சொல்லி 1 நாளாகமம் 5வது அதிகாரத்துல 1வது வசனம் படிக்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 5வது அதிகாரத்துல 1வது வசனம் படிங்க. இஸ்ரவேலருக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன், ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரனுக்கே கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ யாக்கோப்பு எங்க ஆசீர்வதிக்கிறாரு? இது எங்க வருது? 1 நாளாகமம். யாருக்கு கொடுக்கப்பட்டது? யோசேப்பு கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பினுடைய. அப்போ யாக்கோப்பு சொல்றாரு, யோசேப்பை நீ பெத்தால் அந்த 2 பிள்ளை அது என்னுடைய பிள்ளை, உனக்கு பதிலா அந்த 2 பிள்ளை நான் பெத்தேன் அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இப்ப அப்படிதான் வருகிறது என்று பார்க்கிறோம். நீங்க உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரத்துல மோசே கடைசி நாட்கள்ல என்ன செய்கிறார் என்றால், யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளை சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இப்போ மொத்தம் இப்போதைக்கு நான் எத்தனை பிள்ளை சொல்றேன்? சரி, இப்போதைக்கு அவனுக்கு எத்தனை பிள்ளை? 10 தான். தீனால கணக்கில் எடுக்கவே இல்லை. பைபிள் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். 10 பிள்ளை. நீங்க பாருங்க, நீங்க மோசே கடைசியில் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் உபாகம் 33வது அதிகாரத்துல 6 முதல் 24 வசனத்தை பார்த்தீங்கன்னா 10 பேர் தாங்க எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் எழுதப்பட்டிருக்கிறது? 10 பேர் தான் எழுதப்பட்டிருக்கிறது. 10 பேர் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒருத்தர் யாரு? யோசேப்பின் பார்க்கிறோம். ஆனா எல்லாத்தையும் அவர் ஆசீர்வதிக்கும் போது யோசேப்ப மோசே ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்க வாசிங்க, உபாகம் 33:17 வாசிங்க. அவன் அலங்காரம் அவன் தலையிட்டு காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000ங்களுக்குள்ளும் மனாசையின் 1000ங்களுமானவைகளுமாய் என்றான். அப்ப அவன் சொல்றான் பாருங்க, யோசேப்பின் ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் போன்னு சொல்றான்? எப்ராயிம். இதுல மூத்தது எப்ராயிமா மனாசேவா? நீங்க பாருங்க, இதுல எப்ராயிம் எல்லா இடத்துலயும் எப்ராயிம் வருது. நீங்க பாருங்க, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வாரு, எப்பிராம் என்னுடைய சேஷ்ட புத்திரன் சொல்லுவார். நீங்க எரேமியா 31:9 வாசிங்க. கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. எரேமியா 31:9 சீக்கிரம் வாசிங்க. பாருங்க, அல்ல இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருப்பேன், எப்பிராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அப்படி இருக்கா? இன்னும் ஒன்னும் ஒரு மாதிரி இருக்கீங்க. அந்த வசனம் 31:9 எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அப்போ சேஷ்ட புத்திரன் தான் முதல்ல வரணும். மனாசே 2ஆ போயிட்டான் பாருங்க. அப்போ பைபிள் கரெக்டா நமக்கு கொடுக்குதுன்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். யோசேப்பனை சேர்த்து இவங்களையும் சேர்த்த எத்தனை வரும்? 13ல வரும். 12 எப்படி வரும்? 10 பேரு. யோசேப்பை சேர்த்து 10,
இப்போ இவங்க 2 பேரும் சேர்த்து எத்தனை? 12. அவன் தம்பி பென்யமீன் உண்டா 13 வரும். நீங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த அட்டவணை பாருங்க, பார்க்கலாம். இந்த பைபிள் அட்டவணை எடுங்க. எல்லாருக்கும் இந்த பைபிள் அட்டவணை இருக்கா? அட்டவணை பாருங்க. பைபிள் அட்டவணை இருக்கா? அந்த அட்டவணையில் இருக்கு பாருங்க. 12 கோத்திரத்தின் பேர் அட்டவணையில் இருக்கு பாருங்க. பைபிள் இருக்கு பாருங்க. அதுல ஒண்ணு என்ன போட்டிருக்கு? பைபிள் அட்டவணையில் இல்லையா? முதல்ல ரூபன் போட்டிருக்கு, 2வது சிமியோன் போட்டிருக்கு, 3வது யூதா போட்டிருக்கு, 4வது செபுலோன் போட்டிருக்கு, 5வது இசக்கார் போட்டிருக்கு, 6வது தான் போட்டிருக்கு, 7வது காத்து போட்டிருக்கு, 8வது ஆசேர் போட்டிருக்கு, 9வது நப்தலி போட்டிருக்கு, 10 அங்க யார் வரணும்? யோசேப்பு வரணும். அங்க யார் பேர்? யோசேப்பு பதிலா யார போட்டிருக்கு? எப்பிராமை போட்டிருக்கு. 11 மனாசே போட்டிருக்கு. 12 பெஞ்சமின் யாரு? யோசேப்பினுடைய தம்பி. பென்யமீன் யாரு? யோசேப்பினுடைய தம்பி. அவன் ஒரு கோத்திரம் தானே. அப்ப லாஸ்ட் அவர் போறாரு பாக்க. அப்ப 12 வருதா? அந்த யோசேப்பு அதுல இல்ல. யோசேப்பு அதுல யாரு வர்றா? ஆமா, அவன் பிள்ளைங்க 2 பேரும் வராங்க. இதத்தான் நீங்க யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரத்துல 32வது யோசேப்பு புதைச்சாங்க பாத்தீங்களா? அந்த அந்த இடம் எல்லாம் யோசேப்பின் பிள்ளைகளுக்கு. அத போடுங்க பார்க்கலாம். யோசுவா 24:32 போடுங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரன் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரம் ஆயிற்று. யோசேப்பின் புத்திரர் யாருமா? எப்பிராய், மனாசே. சுதந்திரமாச்சு. இதத்தான் நீங்க யோசுவா 13வது அதிகாரம் யோசுவா 16-17 பாத்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் யோசேப்புக்கு வர வேண்டிய அந்த இடத்த 2 பேரும் 2 கோத்திரமா அங்கீகரிச்சு யோசுவா பிரிச்சு கொடுத்தான்னு இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவங்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுத்தாங்களோ அதே போல யோசேப்பு நிமித்தம் 2 பேருக்கு என்ன செஞ்சாங்க? பிரித்து கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, சோத்திரம். இப்போ இஸ்மவேலுக்கு தான் முத பிள்ளை, புரியுதுங்களா? இந்த இஸ்மவேலுக்கு முத பிள்ளை. ஆனா அவன் அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? ஆபிரகாமுக்கு முதல் பிறந்த பிள்ளை யாருமா? இஸ்மவேல். அவன் தான் 2 மடங்கு ஆசீர்வாதம் இழக்க என்ன காரணம்னா, நல்லா கவனிங்க, ஆகார் ஒரு அடிமை. ஆனா அவ எஜமாட்டிய அற்பமான் பார்த்தாள். அவமதித்தாள். இந்த ஆகார் பத்த பிள்ளை இருக்கு பாத்தீங்களா? அது எஜமானன். இவனுக்கு அவன் எஜமானன் ஈசாக்கு என்ன செய்யறான்? பரியாசம் பண்றான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருடைய வாக்கு சொல்கிறது 10 கட்டளை ஒரு கட்டளை. ஆமே, நீ வாழும் தேசத்தில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன்னை பெற்ற தாயின் தகப்பனை நீ என்ன செய்? கனம் பண்ணு. நீ கனவீனம் பண்ணாதா, அவமதிக்காதா, பரியாசம் பண்ணாதா. ஆமா, பரியாசம் பண்ணாதா. இப்ப பரியாசம் அவமதிச்சதுனாலதான் என்ன செஞ்சது? ஈசாக்கு தாயின் தப்பனையும் கனம் பண்ணான், அப்படியே கீழ்படிஞ்சான். அவனை கையை கெட்டி, இதே இஸ்மவேல் அவன் செஞ்சிருந்தான் இஸ்மவேல் வெட்டி போட்டு ஓடி இருப்பான். ஆனா ஈசாக்கு கைகள் கட்டப்பட்டு சரிப்பா வெட்டிக்கான் இருந்தானே இல்லையா? புரியுதுங்களா? அந்த இஸ்மவேலை வச்சு பாருங்க பார்க்கலாம். அவன் வேட்டைக்காரன், பயங்கரமான ஆளு. என்னைய பார்க்கற ஒன்ன காலி பண்ணிருந்தேன். தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ பாருங்க, அந்த இடத்துல நீங்க பார்ப்பீர்களா? ஆமா, பெற்ற தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும். பெற்ற தாயின் தகப்பனும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழி 20:20, தாயின் தகப்பனையும் அவமதிக்கிற பிள்ளையின் தலைமையில் இருக்க தீபம் அணைஞ்சு போயிரும். அப்புறம் இருட்டாயிரும், வாழ்க்கை இருட்டாயிரும். வாழ்க்கை என்ன ஆயிருதும்? ஆசீர்வாதமே இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. நீதிமொழி 30:17 சொல்லுகிறது, தாயின் தகப்பனையும் பரியாசம் பண்ணுகிற பிள்ளையின் கண்களை காகும் கழுகு என்ன செய்யுமா? தின்னுமா.
தாய் தகப்பன் அது போயிடும், இது போயிடும், அது போயிடும். மார்க் 7:10 கர்த்தர் சொல்றாரு, தாயின் தகப்பனையும் நிந்திக்கிற பிள்ளை கொல்லப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப தாய் தகப்பன் என்ன செய்யக்கூடாது? என்ன அம்மா, என்ன அவன் சொல்ல கேட்கணுமா? என்ன கேட்கணுமா? நீ என்ன பெரிய ஆளா? இவர் பெரிய ஆள். என்னைக்கு நான் சொல்றேன், தாயின் தகப்பனை எந்த பிள்ளை பரியாசம் பண்ணி சொல் கேட்கலையோ அது ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதத்தை இழந்துடும். தாய் தகப்பனுக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்துடும். அப்போ எந்த பிள்ளை அந்த தாய் தகப்பை நேசிக்கிறாங்களோ அந்த பிள்ளைக்கு கொடுத்துருவாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ தாயின் தகப்பனையும் கணம் பண்ணணும். தாயின் தகப்பனுக்கும் வேதனை கொடுத்தான். ஏசா என்ன பண்ணான்? தாய் தகப்பனுக்கு என்ன கொடுத்தான்? முள்ளா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தான் ஈசாக்கு ஏசா மேல பற்றா இருந்தாலும் அவன் முள்ளா இருந்தது பற்றி யாக்கோப்பை கூப்பிட்டு அவன் ஆசீர்வதிச்சான். நீங்க யாக்கோப்பை பாருங்க, ஈசாக்கு நல்லா இருந்தான், கீழ்ப்படிஞ்சிருந்தான், அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான், அப்பா அம்மாவுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருந்தான். ஆனா ஏசா அப்பா அம்மாவுக்கு முள்ளா இருந்தான், மன நோவா இருந்தான். நீங்க எப்படி இருக்கீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு? 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா, ஆமே, பூமியிலே ஆயுசு நாள் நீடித்திருக்கவும் நன்மைக்கு மேல் நன்மை பெற்று நன்றாய் இருப்பதற்கும் உன்னை பெற்ற தாயின் தகப்பனையும் மிதிச்சிரு. உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்துடும். மிதிச்சியன்னா உனக்கு இருக்க ஆசீர்வாதத்தை நீ தான். ரூபன் என்ன பண்ணிட்டான்? அப்பா அம்மாவை அவமதிச்சிட்டான், தாயை மிதிச்சிட்டான், ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு இருக்க 2 மடங்கு ஆசீர்வாதம் போகணும்னா மிதிங்க. 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க தாயின் தகப்பனையும் கணம் பண்ணுங்க. கைகள் ஒருத்தர் அல்லையே சொல்லி பார்க்க. இன்னும் ஒருத்தர் சத்தமா கூட வர மாட்டேன். தாயின் தகப்பனை கை நீட்டி பேசாத. தாயின் தகப்பனை நீ வருத்தப்படுத்தினா நீ வாழ்க்கையில் உருப்படைய மாட்டான். போ, யாரா இருந்தாலும் சொல்றேன். தாயின் தகப்பனை எந்த பிள்ளை வருத்தப்படுத்துறதோ அந்த பிள்ளைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் இருக்காது. எந்த பிள்ளை கணம் பண்ணுதோ அங்க போயிரு, அங்க போயிரு. அப்ப தடை யாரு? 2 மடங்கு ஆசீர்வாத தடை யாரு? என்ன சொல்லுங்க? கணம் பண்ணாத பிள்ளைக்கு தடை, கணம் பண்ற பிள்ளைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் பாய்க்கும். சரி, இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ உங்க வீட்டு பிள்ளை உங்க அப்பா அம்மாவை கணம் பண்ணாட்டா என்ன செஞ்சிடும்? 2 மடங்கு ஆசீர்வாதம். அப்போ தாய் தகப்பனுக்கு மேலாக ஆவிக்குரிய தாய் தகப்பன் யாரு? உங்களுக்கு தாய் தகப்பன் யாரு? சொல்லுங்க. யாரு உங்களுக்கு தாய் தகப்பன் யாரு? பாஸ்டர். அவங்கள இயேசு கிறிஸ்து சொல்லாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் பிதாவானவர் அவர்களை. ஆனா பவுல் எழுதுறாரு, அவர்கள் ரெட்டிப்பான கணத்துக்கு. அப்போ அவங்கள ரெட்டிப்பான கணத்துக்கு பார்த்து, அங்க வெறும் கணத்துக்கு பாத்திரம் தாய் தகப்பன். அப்போ ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார்கள் ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான். அப்போ உனக்கு ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான்களை நீ எவ்வளவாய் கணம் பண்ணணும்? ஆமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் அப்ப ஆவிக்குரிய தகப்பன் தாய் என்று நீங்க சொல்றீங்களே, அந்த தாயின் தகப்பனை எப்படி உங்க பிள்ளை உங்களை கணம் பண்ணாட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றும் பேச மாட்டீங்க. உங்க பிள்ளை உங்களை கணம் பண்ணலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப ஆவிக்குரிய தாய் தகப்பனை நீங்க கணம் பண்ணணுமா இல்லையா? அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய தகப்பனை நேசிச்சா நீங்க என்ன செய்வீங்க? கணம் பண்ணுவீங்க. உங்க பிள்ளை உங்களை நேசிச்சா உங்களை கணம் பண்ணும். உங்களை நேசிச்சா என்ன செய்யும்? அது கணம் பண்ணுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அதை பார்க்கிறான்னு பார்க்கிறோம். ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரர். அவங்க தாய் தகப்பன் கணத்துக்கு பாத்திரன்னு சொல்லப்பட்டிருக்காது. ஆவிக்குரிய தாயின் தகப்பனும் ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரர். அவங்களை நம்ம மதிச்சு கணம் பண்ணி நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை, ஆமே,
உங்களுக்கு ஆண்டவர் இரட்டத்தனையான நன்மை என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அப்போ சில பிள்ளைகள் தாய் தகப்பனை அசட்டை பண்றவங்களோட சில பிள்ளைகள் கான்டாக்ட் ஆகி, இப்ப பாருங்களா, ஆமா அப்ப ஏத்த வீட்டுக்காரன் அப்பாவை அடிச்சிட்டான். பிள்ளை போய் சொல்லுது, நான் அடிக்க வேண்டியது, நான் திட்ட வேண்டியது, எனக்கு பதில் நீ செஞ்சாயா, கங்கார்லேஷன் சொல்லுது. இது நல்ல பிள்ளையா? தூங்குறவங்க அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆவிக்குரிய தாய் தகப்பனை யார் யாரெல்லாம் தூசிக்கிறாங்களோ அவங்ககிட்ட நீங்க கான்டாக்டா இருக்கலாமா? இங்க வந்தா அங்க போனா கர்த்தர் பார்க்கிறார். நீ கர்த்தரை ஏமாத்த முடியாதுமா. ஆமென். யாரும் கர்த்தரை ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறன்னு பாய்க்கிறோம். அப்போ கணத்துக்கு பாத்திரவான் அவங்கள கணம் பண்ணா 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆனா ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான் யாரு? ஆவிக்குரிய தகப்பன். அப்ப ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அங்கேயும் இங்கேயும் வருகிறது என்று பார்க்கிறோம். நீங்க உங்க பிள்ளைக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கர்த்தர் ஆவிக்குரிய தாய் தகப்பனை வச்சிருக்கிறார். ஆமே. அவங்கள கணம் பண்ணும் பொழுது முதலாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு, உங்க மூலம் உங்க பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அப்பட ஒண்ணு கவனிங்க. அப்போ நம்ம எந்த பிள்ளை அப்ப சபையில வந்து ஆவிக்குரிய தகப்பனை கணம் பண்ணிச்சுன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அப்ப ஆவிக்குரிய சபையில வந்து ஆவிக்குரிய தகப்பனை கனவீனம் பண்ணிச்சுன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அவங்கள விட்டு அவங்க யார் இருக்காங்களோ அவங்கள நேசிக்கிறவங்களுக்கு பெயர். அப்படி சபையில அப்படிதான் நடக்கும். சபையில அப்படிதான் நடக்கும்னு பார்க்கிறோம். புரியுதுங்களா? அதான். அப்ப ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அப்ப ரெட்டிப்பான் 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்மையிலே தலை பிள்ளைக்கு சொந்தமானதுதான். ஆனா தாயும் தகப்பனையும் அந்த இஸ்மவேலும் ஆகாரம் எஜமானன் எஜமாட்டியா என்ன செஞ்சாங்க? கணம் பண்றதுக்கு பதிலா அவமதிச்சாங்க. ஆமே. யாக்கோப்ப ரூபன் என்ன செஞ்சான்? அவமதிச்சான்னு பாய்க்கிறோம். சோத்திரம். ரெட்டிப்பான நன்மை அவங்கள விட்டு கடந்து நேசிக்கிற பிள்ளைக்கு போச்சு. யாருக்கு போச்சுது? நேசிக்கிற பிள்ளைக்கு போச்சு. அதனால தான் சொன்னேன், என்ன சொன்னா, அண்ணால் நேசிக்காத பெண்ணினாட்களை நேசிக்கிற எல்கனா அண்ணாளுக்கு கொடுத்தான்னு பாய்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சபை நேசிக்கிறார். உங்களை கர்த்தர் நினைச்சார், நேசிக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை வச்சிருக்கான். அவங்கள நேசிங்க, கனப்படுத்துங்க, ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு வரும். எல்லாம் அப்படி எழும்பி நிற்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.